ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட் ஃப்ளார் வச்சு செஞ்ச கப் கேக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 180 செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ஃபங்க்ஷனில் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டையை வந்து ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஒயிட்டில் வந்து எல்லோ கொஞ்சம் கூட இதாகக்கூடாது, இல்லைனா பீட் பண்ணி எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக் வரவே வராது. அதனால் நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றா பிரித்து எடுத்துக்கோங்க. அதை பிரித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நுர பொங்குற வரைக்கும் பீட்டரில் அடித்து எடுத்துகிட்டு அப்புறம் வந்து சுகர் சேர்த்திக்கலாம். சுகர் வந்து பவுட்ரு பண்ணாத சுகரே சேர்த்திக்கோங்க, போதுமானது. அது சேர்த்தும் போது தான் நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃப் பிக் கிடைக்கும். பவுட்ரு பண்ணதை சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்டிஃப் பிக் வராது. பாருங்கள், உங்களுக்கு நான் பீட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஸ்டிஃப் பிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்கு வந்து ஸ்டிஃப் பீக் வராது. இன்னொன்று பேக் ஆகி வரும்போது வந்து பிசு பிசுன்னு இருக்கும் கேக்கு. அப்புறம் அந்த எல்லோ நம்ம வச்சுருந்ததில் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு எசன்ஸ் வந்து அதிலே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மில்க் எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் வெனிலா எசன்ஸும் சேர்த்திருந்தேன். ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லோ வந்து அடித்து எடுத்துக்கோங்க கையிலேயே ஸ்பூன் வச்சு. அப்புறம் அந்த எல்லோவை வந்து நம்ம ஒயிட்டில் வந்து ஒரு 2-3 பேட்டராக நம்ம தகுந்த மாதிரி நம்ம பிரித்து ஊற்றிக்கலாம். ஒரே இதாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் பீட் பண்ணக்கூடாது எல்லோ ஊற்றின பிறகு. அதனால் 1 ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வீட் ஃப்ளாரில் வந்து நான் பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டு எடுத்து ஜலிச்சு வச்சுருந்தேன். அந்த ஜலிச்சு வச்சுருந்த மிக்ஸை வந்து 3 இல்லை 4 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பீட்டர் தேவையில்லை, ஓவர் மிக்ஸ் ஆகக்கூடாது. அதனால் நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பேச்சுலா வச்சு ஸ்லோவாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கலந்து காமிச்சிருக்கேன். நான் கொஞ்சமாக வந்து இதில் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். வினிகர் ஆட் பண்ணிட்டு அது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஆயிலும் வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க, ஹாட் வாட்டர் வேணால். எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை அதில் போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொலன்னு இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு பேட்டரை போட்டு கலக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நேராக வந்து அப்படியே வந்து ஊற்றக்கூடாது. அதில் அப்படியே நம்ம நேராக ஊற்றினோம் அப்படின்னா வந்து முட்டை வந்து பீட் ஆகி அந்த இருக்கிற இது வந்து கம்மியாயிடும், ஏர் பபிள்ஸ்லாம் அடங்கின மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஸ்பேச்சுலாவோ ஸ்பூன்லேயோ மேலே ஊற்றி அப்படியே சுற்றி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் மேலே டாப்பிங்ஸாகவும் உள்ளே போட்டால் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு. அதனால் வந்து நான் டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் சாக்கோ சிப்ஸு ஒயிட்டு, டார்க்கு, மில்க் இது எல்லாமே போட்டு எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு எது வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம ஆப்ஷன் தான். இது வந்து இப்போது உள்ளே வச்சுட்டு சேம் 180 செல்சியஸ்லேயே டாப் அண்ட் பாட்டம் ஃபங்க்ஷனில் வந்து 20 to 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் வந்து பேக் ஆகிடும். நீங்கள் ஒரு டூத்பிக்கோ ஏதாவது வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. அப்புறம் நம்ம சேனலில் போட்டிருந்த ஆஃபர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி May 1. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஆஃபர் வந்து இந்த மந்த் தான் போடுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு முன்ன ஆஃபர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து அடுத்தது போடுற ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ப்ரௌனீஸு, பிளாண்டீஸு, கேக்கு, சாக்லேட், குக்கீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஈவெண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு எதுக்காக இருந்தாலும் பல்க் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஆர்டர்ஸ் எதாவது எடுக்கணும் தேவைப்படுது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் நான் தரேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு. எல்லோரும் சேனலை பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.